प्राणे श्रिता प्राणो कृतये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणि सूर्यो मे चक्षुश्रितः चक्षुहृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणि चन्द्रमा मे मनस्त्री स्मृतः मनो हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणे अमृतं ब्रह्मणे दिशो मे श्रोत्रे श्रितः श्रोत्रं हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणे आपो मे रेतसि स्थिताः रेतो हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणे पृथिवी मे शरीरे स्थितः शरीरं हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणे ओषधि वनस्पतयो मे लोमसुश्रिताः लोमानि हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणि इन्द्रो मे बले स्थितः बलगुं हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणि पर्जन्यो मे मूर्ध्ने स्थितः मूर्धा हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणे ईशानो मे मन्यो स्थितः मन्योर्हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणे आत्मनि स्थितः आत्मा हृदये हृदयं मयि अहममृते இப்பொழுது இங்கே இறைவனுக்கு 64 விதமான உபசாரத்திலே இங்கே முதலாவதாக மயூராசனம் என்று சொல்லப்படுகின்ற ஆசனம் எங்கும் பரந்து வியாபித்திருக்கின்ற இறைவனை இங்கே அக்கினையிலும் பிம்பத்திலும் ஆவாகனம் செய்யும் பொருட்டு சுகாசனமாக இறைவனை எழுந்தருளச் செய்வதற்காக இங்கே ஆசனம் கற்பிக்கப்படுகின்றது. இங்கே நாங்கள் எல்லாம் இங்கே சுகமான ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட எல்லாம் பரந்திருக்கின்ற வியாபித்திருக்கின்ற கந்தவேல் பெருமானுக்கு இங்கே அவருக்கு விருப்பமுடைய மயூராசனம் என்று சொல்லப்படுகின்ற ஆசனம் இங்கே குருக்களையா அவர்களினாலே கற்பிக்கப்படுகின்றது. ஓம் திவ்ய மயூராசனாதி நமோ திரிநேத்ரம் விஷவ மயூரவாகனம் இந்திராதி தேவநாமிதம் தத்யாமி அசனமுத்வபம் மாதுமா ஓம் வள்ளி தேவதேநாதமேத புகழி சிவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமினவ இதே இதே மயூராசனம் சமர்ப்பயாமே. இங்கே அந்த ஆசனத்திற்குரிய தேவாரம் இயற்றப்படுகின்றது. பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கு இங்கே சம்பந்த பெருமானாலே பாடப்பட்ட தோருடைய செவியன் என்ற அந்த தேவாரம் இங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றது. இங்கே இரண்டாவதாக
இங்கே ஆவாகனம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு. இங்கே இறைவனை முதலிலே கற்பிக்கப்பட்ட மயூராசனத்திற்கு மேலே இங்கே எம்பெருமானை குருக்களையா அவர்கள் வரவழைக்கின்ற நிகழ்வாக இங்கே ஆவாகனமும் செய்கின்ற நிகழ்வு. இங்கே அக்கினியிலும் பிம்பத்திலும் இறைவனை வரவழைக்கின்ற நிகழ்வு இந்த ஆவாகனம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு. ஓம் நிகர்வேத சமாயுதேகே காலே கத்வரமாவன்னயக இந்திரஜாகே சகஸ்ராஜுகோ அக்னிர் விப்ராஷ்டி வதனக வாயு ஸ்வேதஸ்ய கத்ரிககதம் பஸ்தரோ நித்தாசுன சராஸ்தவ. ஓம் சுப்ரஹ்மண்யோ கம் சுப்ரஹ்மண்யோ கம் சுப்ரஹ்மண்யோ கம். இது அக்னிஸ்தித பிம்பஸ்தித மகாபிரபோ புகழி சிவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமினவ தாயாமே ஆவாகயாமே. ஆவாகனாதே சர்வோபசாரே கிதம்போத்ய அர்க்கியம் தத்வாங்க. இங்கே பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கு இங்கே தேவாரம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. கண்டார் சிரமொன்று கொண்டி தூயவள்ளர் தேற்ற கொண்டீரலில் வீழி மிளலை இருக்கை கொண்டி சீற்றம் கொண்டேன் நீ சிவந்ததோர் பாசத்தார் சியவும் கூற்றம் கண்டும் மை மறக்கின் மென்னை குறிக்கும் மீனே. இங்கே அடுத்ததாக பாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய திருவடியை இங்கே குருமார்கள் கழுவுகின்ற சுத்தம் செய்கின்ற நிகழ்வாக இங்கே பாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற சுத்த ஜலத்தினாலே இங்கே இறைவனை சுத்தம் செய்கின்ற அந்த பாத்திய அர்க்கியம் இங்கே கற்பிக்கப்படுகின்றது. அந்த பாத்திய அர்க்கத்திலே வாசனாதி திரவியங்களாக லாம்பி செம்பேறு சந்தனம் அருகு வெண்கடுகு போன்ற திரவியங்கள் எல்லாம் அடக்கி இங்கே இறைவனுடைய திருவடியை இங்கே சுத்தம் செய்கின்றார்கள் குருமார்கள். ஓம் கங்காதி சர்வ தீர்த்தேப்யோ மாயா பிரார்த்தனையா கிருதம் தேயோ மே தத் சுக ஸ்பர்ஷம் பாத்தியர்த்தம் பதிகிருஹ்யதாம். ஓம் மா ஓம் வள்ளி தேவதேனாசமேத புகழே சிவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமினக இது பாத்தியம் சமர்ப்பயாமே. இங்கே எம்பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கு இங்கே தேவாரம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. பாதம் பணிவார்கள் பருபண்டம் அது பணியாய் ஆதன் பொருளாலின் அறிவிலே நருளாளா தாதா பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆதியுனக்காளாய் இனி அல்லே நெனலாமே. இங்கே அடுத்ததாக இங்கே ஆஜமனியம் என்று சொல்லப்படுகின்ற இங்கே இறைவனை அழைத்து விட்டோம். அங்கே அழைத்த இறைவனுக்கு இங்கே குடிப்பதற்காக இங்கே ஆஜமனியம் என்று சொல்லப்படுகின்ற பச்சை கற்பூரம், கராம்பு, ஜாதிக்காய், ஏலம், செம்பகமொட்டு இப்படியான திரவியங்கள் அடங்க பெற்ற அர்க்கியத்தை அமிர்தத்தை இங்கே இறைவனுக்கு குருக்களையா அவர்கள் பக்குவமாக பருகுவதற்காக இங்கே கொடுக்கின்றார். ஓம் கற்பூரீரோக்ஷீர சுரபி சீதலம் விமலம் ஜலம் கங்காயாஸ்து சமாதீனம் கிருகாண ஆஜமனீயகம். ஓம் வள்ளி தேவசேனா சமேத
புகழேந்திர சுப்பிரமணியேஸ்வர சுவாமினக பிரீதிஷ்டமான ஆஜமனீயம் சமர்ப்பயாமே. இங்கே இப்பொழுது திருஞான சம்பந்தனாலே பாடப்பட்ட தேவாரம் இங்கே எம்பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஜோதி மங்கையர் வந்திடப்பலி கொண்டு போயிடம் மெடி காலிடை புரி நாடகம் நினிதாடி நான் போயொடும் குடி வாழ்வினான் பிரமாபுரத்துறை நகன் தாயிடை பொருள் தந்தையாகும் என்னோர் வாக்கருள் தன்மையே. இங்கே குடிப்பதற்காக ஆஜமனீயம் இங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றது. இங்கே அடுத்ததாக இங்கே எம்பெருமானுடைய மரியாதை செய்யும் பொருட்டு இங்கே வரவழைக்கப்பட்ட எல்லாம் வல்ல கலியுக வரதனாக இருக்கின்ற வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானிற்கு மரியாதை செய்யும் பொருட்டு இங்கே அர்க்கியம் வழங்கப்படுகின்றது. இது இறைவனுடைய சிரசிலே இங்கே பால், தற்பை, நுனி, அக்ஷதை, எள்ளு, நெல், கோதுமை, சம்பனல், வெண்கடுகு முதலிய அங்கே கலக்கப்பட்டு இறைவனுடைய சிரசிலே அங்கே குருமார்கள் பக்குவமாக இங்கே அர்க்கியம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஓம் கெந்தோதகேன புஷ்பேன சந்தனே சுகந்திதா அர்க்கியம் மிருகான தேவேத பக்திமே அதலம் குரு. ஓம் வள்ளி தேவதேநாதமேத சிவ புகழே சுப்பிரமணியேஸ்வர சுவாமினே நமக. இது அர்க்கியம் சமர்ப்பயாமே. இங்கு திருஞான சம்பந்தர் அவர்களினாலே பாடப்பெற்ற தேவாரம் இங்கே எம்பெருமானுடைய பொன்னார் திருவணிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. அணிந்து கலை கொண்ட தொங்கை இனர் சேர்வோம் நிலையின் கொண்ட மனத்தவர் நீத்தம் மலர் கொண்டு வணங்கும் உமை மாறே. இங்கே அர்க்கியம் வழங்கப்பெற்று இங்கே அடுத்ததாக ஆவரண அவரோகணம் என்று சொல்லப்படுகின்ற இங்கே ராஜமூர்த்தமாக விளங்குகின்ற சண்முகநாத பெருமானுடைய அங்கங்களிலே இருக்கின்ற ஆடை அணிகலங்களை எல்லாம் கலட்டுகின்ற நிகழ்வாக இங்கே ஆரோகண அவரோகணம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு இப்பொழுது இங்கே நடக்கின்றது. ஓம் சோமநாத் சர்வ ஜெகநாத ஸ்நானார்த்தம் குரு சர்வதம சர்வாபரணா நிமயா அகோரணம் பரமேஸ்வரோ. ஓம் இதே வள்ளி தேவதேநாதமேத சண்முகநாத பரமேஸ்வர சுவாமினவ ஸ்நானார்த்தம் ஆபரணாதி அவரோஹ்யேது. இங்கே அவரோகணத்தின் பொருட்டு இங்கே திருஞான சம்பந்தனாலே பாடப்பட்ட தேவாரம் இங்கே பொன்னார் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. அகம் தொரும் இரவில் நல்ல பலி பணுவர் நானிலர் நாமமே பரபுவாவினை திக்கனுராட்டுவாஞ்சியம் மறுபியே தமட மாதொடு இன்றவன் மைந்தரே. இங்கே
ஆரோகண அவரோகணம் இங்கே கற்பிக்கப்பட்டு இங்கே அடுத்ததாக கெந்த தைலம் என்று சொல்லப்படுகின்ற நல்லெண்ணெய் இங்கே இறைவனுக்கு ஸ்நானம் செய்யும் பொருட்டு இங்கே முதலாவதாக இங்கே வாசனை பூட்டப்பட்ட எண்ணெயை இரு கைகளினாலும் மள்ளி எடுத்து இறைவனுடைய உருவம் முழுவதும் நன்கு சுவரும்படியாக இங்கே குருமார்கள் இங்கே கற்பிக்க இருக்கின்றார்கள். அங்கே அப்படியான அந்த நல்லெண்ணெயை இறைவனுக்கு சாத்தும் பொழுது எங்களுக்கு எல்லா விதமான சுகத்தையும் அளிப்பான் என்று இங்கே ஆகமங்கள் செப்புகின்றது. அந்த வகையிலே இங்கே தைலாப்பியங்கம் இங்கே கற்பிக்கப்படுகின்றது. சிரஷாதி பதாந்தாங்கேதோ சர்வாங்க அணிலேபிதோ கத்ரபுஷ்டிம் சுகந்தாதே தைலலேபனம் மயா குரு ஓம் வள்ளி தேவதேநாதமேத புகழி சிவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமினவ சோ இதே கெந்த தைலம் சமர்ப்பயாமே. இங்கே இப்பொழுது திருநாவுக்கரச நாயனாரினாலே பாடப்பட்ட தேவாரம் இங்கே பொன்னார் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. கால் கொடுத்திரு கையேற்றி கடிநிறை திரைச்சி மைந்து தோல் படுத்து திற நீரா சுவரெடுத்து சிரண்டு வாசல் ஏல் உடைத்தாவ மைத்தங்கடு சலாகே பண்ணி மால் கொடுத்தாவி வைத்தார் நம காடனாரே. தைலாப்பிய அனந்தரம் விதி மங்கள கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயேத. ஓம் தர்தாராந்தராதரஜானித்யவிட்டாங்கரேஷினேம் சர்வபூதானாம் தாமிகோ பக்மயே ஸ்ருஜம். இங்கே அடுத்ததாக தைலாப்பியத்தை தொடர்ந்து விஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற அரிசிமா இங்கே இவ்வுலக ஜீவராசிகள் போஷண மூலாதாரமான அரிசிமாவினே உஷ்ணம் குறையும் பொருட்டு இங்கே எல்லாம் வல்ல புகழியிலே எழுந்தருளுகின்ற ஞானவேல் பெருமானிற்கு இங்கே விஷ்டம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அங்கே அந்த விஷ்டத்தை சமர்ப்பிப்பதனால் இங்கே இறைவன் குளிர்ந்து இங்கே உங்களிடத்திலே இருக்கின்ற சகல கடனையும் போக்குவான் என்று இங்கே ஆகமங்கள் செப்புகின்றது. இங்கே இறைவனுடைய மேனியிலே இங்கே அரிசிமாவினாலே குருமார்கள் இங்கே அபிஷேகம் நீராட்டுகின்றார்கள். ஓம் சால்யா சாந்தம இதே வள்ளி தேவதேநாதமேத புகழி சிவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமினவ இதே விஷ்டம் சமர்ப்பயாமே. இங்கே திருஞான சம்பந்தனாலே பாடப்பட்ட தேவாரம் எங்களுடைய பொன்னார் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. அங்கமாறும் மறுமறை நான்கும் அருள் செய்து பொங்கு வண்ணூலும் பொடியணி மார்பீர் பொலிவித்து திங்களும் பாம்பும் திகழ் சடைவை தோத்தேன்மொழி இங்கே பரங்குன்றத்திலே வீட்டிருக்கின்ற எல்லாம் வல்ல வேப்பெருமானுக்கு இங்கே அரிசிமாவினாலே இங்கே அபிஷேகம் நிகழ்த்தப்பட்டு இங்கே அடுத்ததாக மாமல்லகம் என்று சொல்லுகின்ற நெல்லிமா அச்சனினாலே இங்கே
குளிர்ச்சியாக இறைவனை உபதாரம் செய்யும் பொருட்டு இங்கே ஆமலகத்தினாலே இங்கே குருமார்கள் அபிஷேகிக்க போகின்றார்கள். இங்கே அதனுடைய பலனாக இங்கே உங்களுடைய உஷ்ணத்தை பிடித்திருக்கின்ற வியாதிகள் எல்லாம் அற்று போய்விடும் என்று எங்களுடைய ஆகமங்கள் செப்புகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய எல்லாம் வல்ல புகழி எம்பெருமானிற்கு இங்கே ஆமலக அபிஷேகம் இங்கே கற்பிக்கப்படுகின்றது. ஓம ஆமலகசக பூர்ணம் இதம் சைவம் கங்காஜலா சமான்விதம் சுவாமித்வ அங்கலேப்யா உஷ்ணசாந்திம் குரு குரு ஓம் அங்காம் அக்னிஸ்தித பிம்போ ஓம் பள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமினக இது ஆமலக அபிஷேகம் சமர்ப்பயாமே. இங்கே திருநாவுக்கரசினாலே பாடப்பெற்ற தேவாரம் எங்களுடைய புகழிய பெருமானுடைய திருப்பாதத்திற்கு இங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றது. நீரானே தீயானே நெதியானே காதியானே ஊரானே உலகானே உடலானே உயிரானே பேரானே பிறை சூடி பிணிதீர்க்கும் பெருமானின் ஆராதவை யாருக்கு காணாய் நான் உய்ந்தேனே. இங்கே நெல்லிவற்றினாலே அபிஷேகிக்கப்பட்டு சுத்த ஜலத்தினாலே சுத்தம் செய்யப்பட்டு இங்கே கற்பூர நிராஞ்சனம் இங்கே இறைவனுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. இங்கே அதை தொடர்ந்து இங்கே மஞ்சள் பொடியினாலே ரஜனி என்று சொல்லப்படுகின்ற மஞ்சள் பொடியினாலே இங்கே மங்களத்தின் அடையாளமாக இங்கே மஞ்சள் பொடி கலந்த நீர் இங்கே இறைவனுக்கு கற்பிக்கப்படுகின்றது. இங்கே இந்த மஞ்சள் மாவினாலே அபிஷேகம் செய்வதனாலே எல்லா விதமான வசீகரமும் உண்டாகும் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றது. ஓம் காரித்ர சுர்ண இதம் தோயம் சர்வமங்களகாரிணம் தேவேச சர்வ அங்கானீச்ச லேவனம் குரு சர்வதா. ஓம் வள்ளி தேவசேனா சமேத புகழேசவ சித்திர கதிர்வேலாயுத சுவாமினக இது ரஜனி அபிஷேகிய. இங்கே மாணிக்க வாசகம் பெருமானாலே அருளப்பெற்ற திருவாசகம் இங்கே புகழி சிவசுப்ர பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. வையகம் எல்லாம் உடனதாக மாமேது என்னும் உலக்கை நாட்டி மெய்யெனும் மஞ்சள் நிறையாட்டி மேதகுதென்னன் பெருந்துரையா செய்ய திருவடி பாடி பாடி சம்பொன் உலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணிதில்லை பாணனுக்கே ஆடப்பொற் சுண்ணம் விடித்து நாமே. இங்கே பெருமானுடைய சிந்தையை நிகழ வைக்கின்ற திருவாசகம் இங்கே கற்பிக்கப்பட்டு இங்கே சுத்த ஜலத்தினாலே அபிஷேகிக்கப்பட்டு இங்கே கற்பூர நீராஞ்சனம் இங்கே கற்பிக்கப்பட்டு இங்கே அடுத்த உபசாரமாக பஞ்சகவியம் என்று சொல்லப்படுகின்ற கோமாதாவாகிய பசுவிலே இருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோசலம், கோமயம் என்கின்ற திரவியங்களை இங்கே சேர்க்கையாக ஒருமித்து இங்கே தூய்மை செய்யும் பொருட்டு இங்கே பஞ்சகவியம் இங்கே கற்பிக்கப்படுகின்றது.
அதனுடைய பலனாக இங்கே தூய்மை உண்டாகும். இப்பொழுது இங்கே பஞ்சகவியம் கற்பிக்கப்படுகின்றது. கோமயம் கோஜலே ஷிப்ய கோஜலம் கிருதமே வஜ கிருதம் ததீசம் ஷிப்ய ததிசீரே சினிஷிப்ய. குருமார்கள் இங்கே இறைவனுக்கு கற்பிக்க இருக்கின்றார்கள். இங்கே அவற்றை அபிஷேகிப்பதனாலே புஷ்டி அளிக்கும், இங்கே உறுதி ஏற்படும் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றது. ஓம் கதலே வனச ஆம்பிரஞ்ச மதுகிருத சக்கராடஜ ரசாமிருத ஸ்நானிமிதம் கிருகானமிதேதவதா. ஓம் வள்ளி தேவதேநாதமேத சிவ புகழி சுப்பிரமணியேஸ்வர சுவாமினக இது பஞ்சாமிரத ஸ்நானம் சமர்ப்பயாமே. இங்கே திருஞான சம்பந்தர நாளே திருவெண்காட்டிலே பாடப்பெற்ற தேவாரம் புகழி சிவசுப்பிரமணிய பெருமானுடைய பொன்னால் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. பாலுடு நெய்தயிர் பலவும் மாடுவ தோலொடு நூலிலை துதைந்த மாவினல் மேலவர் பரவுவன் காடு மேவிய ஆலமதமந்த பொம்மடி களல்லரே. இங்கே எம்பெருமானுடைய தேகத்திலே இப்பொழுது இங்கே பஞ்சாமிரத ஸ்நானம் கற்பிக்கப்பட்டு பஞ்சபூதங்களாக இருக்கின்ற அந்த இயற்கை வழிபட்டு இங்கே பஞ்சாராத்தி இரவன் நாளே இங்கே கற்பிக்கப்படுகின்றது. எல்லாம் வல்ல சண்முக பெருமானுக்கு இங்கே பஞ்சகத்தூரம் இங்கே கற்பிக்கப்படுகின்றது. இங்கே அடுத்ததாக சீரம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா விதமான குற்றங்களையும் நீக்கும் பொருட்டு இங்கு குளிர்ச்சியை எம்பெருமானுடைய தேகத்திலே குளிர்ச்சியை ஏற்படுத்தும் பொருட்டு இங்கே பசுவி நிலத்திலே இருந்து எடுக்கப்பட்ட நறுமணமான அந்த பாலை இங்கே இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. இங்கே அந்த பாலினாலே அபிஷேகம் செய்வதனாலே உங்களுடைய ஆயுள் எல்லாம் பெருகும் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றது. இங்கே இப்பொழுது இங்கே பால் அபிஷேகம் கற்பிக்கப்படுகின்றது. ஓம் ஆப்யாய ஸ்வதேது மே விஸ்வத சோமவர்ணோ பபாவாய சதங்கதே. ஓம் பயஸ்நானமிதம் தேவ திரிலோசனவ மஜோரத்வய கிருகான கௌரீச மரணே தந்தோக்தம் மாத்யபர்பிதம். ஓம் மிதி அக்னஸ்தித பிம்போ மகாபிரபோ ஷண்முகநாத சுப்பிரமணியேஸ்வர சுவாமினக இது சீரஸ்நானம் சமர்ப்பயாமே. இப்பொழுது இங்கே எம்பெருமானுடைய திருவடிக்கு சிவாரம் கற்பிக்கப்படுகின்றது. கோடி வேண்டி நானும் வீர பாடிடம் உடைபட வாடிய வேடனுத்தான் புனவாயிலில் தொடைநவில் கொன்றையன் தாரினாலும் சூடர் பெண்மணி படைவலனேந்திர பானையாடும் பரமனன்றே. படுத்தும் பொருட்டு இங்கே சீரத்தினாலே எம்பெருமானுக்கு அபிஷேகிக்கப்பட்டு இங்கே அடுத்ததாக
ததி என்று சொல்லுகின்ற தயிர் நாள் இங்கே எம்பெருமானுடைய மேனியை இங்கு நினைக்கின்ற அபிஷேகமாக நிகழ்கின்றது. இப்படியான அந்த தயிர் நாளை இறைவனை அபிஷேகம் செய்வதனாலே இங்கே நீங்கள் இங்கே முக்கியமாக இறைவனிடத்திலே நேர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளை செல்வம் இங்கே கிடைக்கும் என்று எங்களுடைய ஆகமங்கள் செப்புகின்றது. ஆகையினாலே சுமங்கலிகள் இறைவனை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள் இப்படியான இந்த நேரத்தில் என்று கூறி இப்பொழுது இங்கே சதி ஸ்நானம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ததிக்ராவினோ அகார சம்யுஷ்ணார ஸ்வஸ்தவாயினக சுரவினா முகாகர பிரணாய வம்சாரிவதே ஓம் வள்ளிதேவ சேனாதமேத சிவ புகழி சிவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமின் சமர்ப்பணார்த்தம் ததீஷ்ணானம் சமர்ப்பயாமே. இங்கே திருஞான சம்பந்தனாலே பாடப்பெற்ற தேவாரம் எங்களுடைய புகழியூர் சுப்பிரமணிய பெருமான் பொன்னார் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. நெய்யினாலே இங்கே பெருமானுக்கு உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு இங்கே சுத்தமான பசு நெய்யினாலே அபிஷேகம் கற்பிக்கப்படுகின்றது. அந்த நெய்யினாலே அபிஷேகம் கற்பிப்பதனாலே எல்லா விதமான வெற்றியையும் அளிக்கும் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றது. அந்த வகையிலே இப்பொழுது நெய் அபிஷேகம் நடைபெறுகின்றது. கிருதம் மேக்ஷிதே கிருதமஸ்ய யோனி கிருதே ஸ்ரீதே கிருதம் மஸ்யாதாம அனுஷ்டாதாம பகமாதாய ஸ்வஹா இதே வள்ளிதேவசேனாதமேத சிவ சண்முகநாத பரமேஸ்வர சுவாமினே நமக. இதே கிருதம் சமர்ப்பயாமே. இங்கே சுந்தரமூர்த்தி நாயனாரனாலே பாடப்பெற்ற தேவாரம் எங்களுடைய புகழியோர் கந்தவேல் பெருமானுக்கு பொன்னார் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்ற கையில் ஒன்றும் காணம் இல்லை களரடி தொய்துயினா ஐவர் கொண்டு காட்டபடி ஆழ்குடிப்பட்டடுவேனுக்கு உயுமாறொன்றும் அருளி செய் ஓணகாந்தன் தடியுளிரே. ஓம் ஆக்ஞேன ஜுகோதி அக்னிர்வா ஏதத்ரூபம் யதாக்ஞம் யதாக்ஞேன ஜுகோதி அக்னிமேவ தத்ரீனாதிஹி. இப்பொழுது பெருமானுடைய திருமேனியிலே இங்கே சுத்தமான நெஞ்சினாலே அபிஷேகம் கற்பிக்கப்பட்டு இங்கே அடுத்த உபச்சாரமாக இங்கே மது என்று சொல்லப்படுகின்ற தேனினாலே இங்கே இறைவனுடைய வாயிலே இனிமையை தருவதற்காக இங்கே எல்லாம் வல்ல சண்முகப் பெருமானுடைய 6 முகத்திற்கும் இங்கே தேன் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஓம் இதம் மதுமயா தத்தம தபபுஷ்டியார்த்தமே வஜ திரிகாண தேவ தேவேச ததகக் சாந்திம் பிரஜாஸ்ரமே. ஓம் அக்னிஸ்தித பிம்பே வனவல்லி சுந்தரவல்லி சமேத சிவ புகழி சிவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமினவ இது மதுவர்க்கம் சமர்ப்பயாமே. இங்கே திருஞான சம்பந்தர் நாளே பாடப்பட்ட தேவாரம்
இங்கே எல்லாம் வல்ல புகழியோர் கந்தவேல் பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. பாலன நீற்றல் தீங்கருமன் கரும்பனையர்தம் திருவடி தோழுவார் உன்னையந்துருக உவைகள் தேருவார் உச்சி மேலுரை பவரொன்றலாதுரார் பானக மறந்து பையகம் வணங்க பயங்கொள நிற்பதோர் வழிவினையுடையார் ஆனையின் இடிவை போட்டவம் மடிகள் அச்சிறு பாக்கம் தாட்சி கொண்டாரே. मधुनाजुगोति महत्येवा एतदेवता रूपं तन्मधु तन्मधुनाजुगोति महतीमेव तद्देवता प्रेणादि. இது இப்பொழுது பெருமானுடைய சேகத்துக்கு இங்கே சுவையூட்டும் பொருட்டு இங்கே தேன் அபிஷேகம் நிகழ்த்தப்பட்டு சுத்த ஜலத்தினாலே அபிஷேகம் கற்பிக்கப்பட்டு அடுத்ததாக இங்கே பல வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற கரும்பு, தேசிக்காய், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், விளாம்பழம், மாதுளம்பழம் முதலான இனிய கனிகளினாலே இங்கே இறைவனுக்கு ஸ்நானம் செய்கின்ற நிகழ்வாக பலவர்க்க அபிஷேகம் இங்கே நிகழ்த்தப்படுகின்றது. அதனுடைய பலனாக இங்கே முன்பு சொன்னது போன்று இங்கே சந்தான பாக்கியமாக உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை இங்கே பெருமான் அள்ளித் தருவான் என்பதிலே ஐயமில்லை என்று உங்களுடைய மனத்திலே திடசங்கல்பத்தை செய்து இறைவனுடையத்திலே இங்கே இறுக்கமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இங்கே பலவர்க்கம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இக்ஷோல் இகுதாம்பிரஞ்ச நாரங்க டாடிமி உக்தாபலங்க இத்தாதி சர்வபலாதிஞ்ச தேவஸ்நானம் குரு குரு ஓம் அக்னிஸ்திர பிம்போ வள்ளி தேவசேனா சமேத புகழே சிவது பிரம்மணேஸ்வர சுவாமி நம பலவர்க்கம் சமர்ப்பயாமே. இங்கு திருஞான சம்பந்தர நாடு பாடப்பட்ட தேவாரம் இங்கே புகழியோர் கந்தவேல் ஞான பண்டிதனுக்கு திருவடிக்கு இங்கு சமர்ப்பணம் செய்து கொள்கின்றோம். கரும்புதே கட்டியும் கடலியும் கனிகளும் அரும்பினில் முகலியும் கரையினில் அணிமதி ஒருங்குவார் சடையினன் காலத்தியோருவனை விரும்புவாரவர்கள் தாம்பு உலகாழ்வரே. यज्ञों चन्द्रमावनसोजारः शक्षो सूर्यो अजायत मुहादिन्द्रास्याग्नित्य प्राणाद्वायु